ஏமாப்ல உட்காருங்க. என் கடை எப்பத்தான் தீரும்னு எனக்கு ஒரே கவலையா இருக்கு. உங்களுக்கு கடன் யார்கிட்ட வாங்குனீங்க? எப்போ வாங்குனீங்க? 18 வருஷத்துக்கு முந்தி வாங்கினது மாப்பிள. வட்டி முதலுமா வளர்ந்து இப்ப தளன்னு நிக்குது. கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு கம்பரே சொல்லிருக்கிறார். ஐயோ, கடனே இருக்க கூடாது மாமா. நீங்க மனசு வச்சா தீர்த்திடலாம். சொல்லுங்க மாமா, நான் தீர்த்துறேன். என்ன மாப்பிள, யாரு வந்தாலும் எந்திரிச்சு நின்னுகிட்டு அசிங்கமா வாட்ச்மேன் மாதிரி உட்காருங்க. அம்மா, என்ன கடன்? யார்கிட்ட வாங்குனீங்க? உங்க அம்மா கிட்ட வாங்கினதுதான். நீதான் அந்த கடன். பொண்ண பெத்தவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி குடுக்கற வரைக்கும் நிம்மதியே கிடையாதுமா. ஓ, நீங்க சுமதி பத்தி சொல்றீங்களா? சுமதிக்கு என்ன மாமா, சும்மா விஷல் அடிச்சு 1000 பேர் வந்து நிக்கிறாங்க. அந்த விஷல நீங்க தான் அடிக்கணும். இல்ல மாமா, உங்களுக்கு தெரியாதது இல்ல, நம்ம ராஜு படிச்சு பாஸ் பண்ணிட்டாருன்னா நான் விஷல் அடிச்சிருவேன். அவன் எப்ப பாஸ் பண்றது, நீங்க எப்ப விசில் அடிக்கிறது? இல்லப்பா, இந்த வருஷம் நிச்சயமா பாஸ் பண்ணிடுவாரு. நான் கண்டிச்சு சொல்லிருக்கேன். அவன் பாஸ் பண்றானோ ஃபெயில் பண்றானோ, இந்த வருஷம் மாப்பிள நீங்க விசில் அடிச்சுதான் ஆகணும். எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? முருகா, கண்ணாடி கண்ணாடி. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸ்கூல் வேற கட்டு போயிருக்கு, பஸ்ல வேற போனோம். ஐயோ, என்ன பண்றது? பஸ் வேற நேரத்துக்கு வரணும். ஒன்னும் புரியலையே. பிரபு சார், காலேஜுக்கா போறீங்க? ஆமாங்க. தூள் செத்தாருங்க எல்லாரும். இப்படியே போங்க. நீ வாமா. அட, எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க. நாட்டுல ஏதோ நல்ல நடந்திருக்கு போல. ஏன் இன்னும் பஸ்ஸே வரல? இங்க வர கொடுமை. ஆட்டோ 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 ஆட்டோ. என்ன பாலு, நான் சுமதி கிட்ட சொன்னது சரியா போச்சு. என்ன சொன்னீங்க மாமா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ வேட்டி கேட்ட மறந்துடுவேன்னு சொன்ன. அது போட்டோம். தெருவுல இப்படியேவா வந்த? ஆமா. தோல்ல தான் துண்டு இருக்க, அதை எடுத்து கட்ட வேண்டியதானே? அது மறந்து போச்சு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ முண்டமா வெளியில போற. மாமா, சுமதி பாக்கல இல்ல? ஊர்ல எல்லாரும் பாத்துட்டாங்க. அப்புறம் சுமதி பார்த்தா என்ன, பாக்காட்டி என்ன? இந்தாங்க. தேங்க்யூ. கட்டு, அத மறந்துடாத. நீங்க அது பக்கம் போங்க. ஓஹோ, நான் போகணுமா? நான் இப்ப எப்படி வந்து பாக்கலாம்? வாங்க வாங்க. நேத்து உங்க காலேஜ் பக்கம் போயிருந்தேன். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் உங்களை பத்தியே தான் பேசிக்கிறாங்க. அடேங்கப்பா, நம்ம பத்தி பெருமையா பேசிருப்பாங்களே. ஆமா, ரொம்ப அசிங்கமா பேசிக்கிறாங்க. ஏன் இந்த காலத்துல இப்படி ஒரு 10ஆம் பசலியான்னு. வேஷ்டி, அரக்கை சட்டை, ருத்ராட்ச கொட்டை, விபூதி பட்டை. சுருக்கமா என்ன சொன்னாங்க? பேக்குன்னு சொன்னாங்க. பேக்கா? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, விபூதி போட்டா பேக்கா? சத்தியமா காலம் கெட்டு போச்சுங்க. நீங்க கதர் வேஷ்டி சட்டை போடுறது உங்க தேசிய உணர்வை காட்டலாம். ஒரு யங் மேன், அதுவும் கல்யாணம் ஆகாதவரு, ஜீன்ஸ், டி-ஷர்ட், கோட், சூட், பூட் எல்லாம் போட்டு கூடாதா? கோட்டு, சூட்டு, பூட். அம்மா, சுமதி அம்மா, அது வெள்ளைக்கார போட்ட ட்ரெஸ். அது வெள்ளைக்கார ஏன் ட்ரெஸ் போடுற தெரியுமா? அவன் நாட்டுல எப்பவுமே குளிர் ரொம்ப ஜாஸ்தி. அது சூடா இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ட்ரெஸ் பண்றான். அவன் அங்கே அந்த ட்ரெஸ் போடுறான்னு சொல்லி நாம இங்க தமிழ்நாட்டுல
பட்ட பகல்ல 12 மணில 120 டிகிரி வெயில்ல கோட்டு சூட்டு பூட்டு போட்டுக்கிட்டு வேர்த்து விறுவிறுத்து கோடம்பாக்கம் ரோட்ல ஹாய் அப்படி சொல்லிட்டு போறா இல்ல அவன் தாங்க பேக். நான் பேக் இல்ல. யாருக்கு என்ன பேக் சொன்னது? I will suspend him. வெள்ளக்காரனா இருக்கணும், தமிழனா இருக்கணும். நீங்க சொல்றது வெயில் காலத்துல சரிங்க. குளிர் காலத்துல அவுத்து போத்திக்க வேண்டியதுதான். ஐயோ, கொஞ்சம் கூட ரசனையே இல்லையே. எனக்கா ரசனைங்கிறது உடுப்புல இல்லங்க, உள்ளத்துல இருக்கு. அதுக்கு வாசல் கண்ணுல இருக்கு, ஜாடை கையில இருக்கு. சிக்கு 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 இல்லங்க, கிச்சு 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 கிச்சு. ஐயோ, இதுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல. ஆனா சொன்னதை மட்டும் கேட்க மாட்டீங்க. நீங்க மாடர்ன் ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருப்பீங்க தெரியுமா? வாங்கல, நானே உங்களை கற்பனை பண்ணி வரைஞ்சிருக்கேன் பாருங்க. ஹாய் ரஜினிகாந்த். பாப்பா உட்கார். ராஜு ரெடி ஆயிட்டானா? வந்துட்டு துரை ரெடியாக இன்னும் 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் ஆகுமா? ஏன்? ராத்திரி நீங்க சும்மா இருங்க. ராத்திரி கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி. ராத்திரி தண்ணி ஜாஸ்தியா? குடிக்கிறான் அவன்? இல்ல மாமா, அது ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து கொஞ்சம் நைட்ல. என்ன குழப்புற? வரட்டும் வரட்டும், நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேக்குறேன். கேள்விகளுக்கெல்லாம் ஒழுங்கா பதில் சொல்லியிருந்தா அவன் எப்பவோ BA பாஸ் பண்ணிருப்பானே. அண்ணே குட் மார்னிங். மாமா குட் மார்னிங். அண்ணி குட் மார்னிங். டிஃபன் சாப்பிடல? சும்மாவும் சாப்பிடலாம், தண்ணி போட்டும் சாப்பிடலாம். மாமா நான் வேண்டாம் தான் சொன்னேன். என் ஃப்ரெண்டு கிருஷ்ணா இல்ல, உன் வாயை திறந்து ஊத்துனானா? துப்ப வேண்டியதுதானே? வாந்தி எடுத்துட்டேன் மாமா. அண்ணி அண்ணே, நீங்க யாரும் என்கிட்ட பேசலன்னா நான் சாப்பிட மாட்டேன், உண்ணாவிரதமே இருப்பேன். அண்ணி, நேத்து நான் சாப்பிட்ட டிப்ளோமேட் விஸ்கி மேல சத்தியமா சொல்றேன், இனிமே அது தொட மாட்டேன். சும்மா போய் சத்தியம் பண்ணாத. இது வரைக்கும் 100 சத்தியம் பண்ணிருப்பேன். வார்த்தைக்கு வார்த்தை என்ன அண்ணி அண்ணின்னு கூப்பிடுறியே, அந்த அண்ணிய மதிக்கிறது தான் இப்படி எல்லாம் செய்வியா? தினம் ஒரு சண்டை, தினம் ஒரு புகார், இப்ப புதுசா குடிப்பழக்கம் வேற. நீ BA பாஸ் பண்ணி நல்ல உத்தியோகத்துக்கு போனாதான் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க. நீ உன்னையும் கெடுத்துக்கிட்டு இவங்க வாழ்க்கையும் கெடுக்காத. அதான் நான் மன்னிப்பு கேட்டேனே, சத்தியமும் பண்ணிட்டேன். உன் மன்னிப்பையும் சத்தியத்தை யார் நம்புறது? மாமா இதான் லாஸ்ட் சத்தியம். இனிமே என்ன பத்தி எந்த புகாரும் வராது. அண்ணி சரிங்க. அண்ணே சரிங்க. இந்த ஸ்வீட் நான் குடிக்காம இருக்கிறதுக்கு. ஆமா ஆமா. ஐயோ, இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு பிறந்த நாள். ஏன் பிறந்த நாளா? மறந்தே போச்சே. நீ வேட்டி எட்டவே மறந்தவனாச்சே, இது எங்க ஞாபகம் இருக்க போகுது? அண்ணே மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. தம்பி ராஜு, கண்ணா, என் பிறந்த நாளுன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேப்பா, காப்பாத்துப்பா. ஓ எஸ். அண்ணி சீக்கிரம் ரெடி ஆகுங்க, அண்ணனுக்கு போய் பர்த்டே கேக் வாங்கிட்டு வரலாம். இன்று எனக்கு பிறந்த நாள். இந்த நன்னாளை ஒட்டி இன்றிரவு உங்க அனைவருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்க போகிறேன். நீங்களும் தண்ணி போட போகிறீர்களா? ஹலோ, நான் தான் ராஜேஷ் பேசுறேன். யாரு? அர்ஜுன் தாஸா? சார் உங்களுக்கு சேர வேண்டிய ரூபா 10,000 ரெடியா இருக்கு, வந்து வாங்கிட்டு போறீங்களா? எது ஆள் அனுப்புறீங்களா? ஆமா, அவர் எப்படி இருப்பாரு? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, கதர் துண்டு. ஓகே, கொடுத்து அனுப்புறேன். சுமதி, சுமதி, ராஜு, சோஃபா எல்லாம் மாத்தி வச்சிருக்காங்களே. சுமதி, ஃப்ரிட்ஜ் வேற மாத்தி இருக்காங்க. எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்காங்க. இது கூட நல்லாதான் இருக்கு. முருகா, வாங்க 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 வாங்க. ஹலோ 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 ஹலோ. உட்காருங்க. நீங்க நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உட்காருங்க. யார் நீங்க? நான் தான் ராஜேஷ். அர்ஜுன் தான் சொல்லல, அவருக்கு எப்போதுமே பணத்துல தான் குறி. ஆமா. இந்தாங்க பணம். எதுக்கு? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, கதர் துண்டு. இந்தாங்க பணம். ஓ, கதர் வேட்டி, கதர் சட்டு, கதர் துண்டு பார்த்தா பணம் கொடுத்துருவீங்களோ? நல்ல தேசபக்தி, தேசபக்தி.
ஆனா எனக்கு இந்த பணம் வாங்கி பழக்கம் இல்ல. ரொம்ப நன்றி. உங்களுக்கு யார் சார் கொடுத்தது பணம்? இந்த பணத்தை அர்ஜுன் தாஸ் கிட்ட கொண்டு கொடுங்க. அர்ஜுன் தாஸ் அவர்கிட்ட நான் ஏன் கொடுக்கணும் இதை? அவர் தானே உங்களை இங்க அனுப்பிச்சது. அவர் என்ன இங்கே அமிச்சாரா? அவர் யாரு என்னன்னு தெரியாது சார் எனக்கு. தெரியாதா? இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. முதல்ல என் வீட்டை விட்டு போங்க. உங்க வீட்டை விட்டு போகணுமா? இது என் வீடு சார். சார் இது என் வீடு சார். ஐயோ சார், இந்த 1930s இது எங்க மாமா வாங்கின வீடு. நானு ராஜு எல்லாம் வளர்ந்ததே இங்கதான். இது என் வீடு சார். சார் இது என் தாத்தாவுக்கு தாத்தா வாங்கின வீடு. நான் பிறந்ததே இந்த வீட்டுல தான் சார். தயவு செஞ்சு வெளியில போங்க. உங்க வீடு சார்? இது என் வீடு சார். சார் இது என் வீடு சார். ஐயோ இது என் வீடு சார். சார் இது என் வீடு சார். முருகா. ராஜு, சுமதி, என்ன சத்தம்? இவங்க யாரு? என் பொண்டாட்டி. அம்மா வணக்கம். வணக்கம். உங்க பொண்டாட்டி ஏன் வீட்டுக்குள்ள இருந்து ஏன் வர்றாங்க? என் பொண்டாட்டி என் வீட்டுக்குள்ள இருந்து வராம உங்க வீட்டுக்குள்ள இருந்து வருவாங்க? அம்மா இது என் வீடு. இந்த 1930s எங்க மாமா வாங்கின வீடு. நானும் ராஜெல்லாம் வளர்ந்ததே இங்கதான். ஐயா வந்து இது அவங்க வீடு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டாக்டர் கிட்ட காமிச்சா பெட்டரா இருக்கும். நீங்க தான் டாக்டர் கிட்ட போகணும். இது எங்க வீடு. என்ன இவங்களும் இப்படி சொல்றாங்க? இது 43ஆம் நம்பர் வீடு தானே? ஆமா. இது டி நகர் தானே? ஆமா. இது சரோஜினி தெரு தானே? இல்ல, டேனியல் தெரு. டேனியல் தெருவா? சார் இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சு போச்சு. நான் வரும்போது நினைச்சு எல்லாம் சேஞ்ச் இருக்குன்னு, அந்த வீடே சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நினைக்கல. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. வெயில்ல மூளை குழம்பி போச்சு. ரொம்ப சிரமம் கொடுத்துட்டே மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல. இந்தாங்க 4 ரூபாய். எதுக்கு? உங்க வீட்டுல கூட்டி சாப்பிட்டதுக்கு. ஐயோ 3 ரூபா தான். அப்ப 1 ரூபாய் கொடுத்துருங்க. 1 ரூபாய் கொடுத்துருங்க. நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கீங்களே. பாருங்க, நேரம் கழிச்சா எங்க வீட்டுக்கு வாங்க. 43ஆம் நம்பர் வீடு, டி நகர், சரோஜினி தெரு. சரோஜினி தெரு. வர்றேங்க. புக்கு புக்கு. அது எங்களுது. மறந்து போயிட்டேன். இந்த வீட்டை என்னதுன்னா நல்ல வேளை ஒன்ன சொல்லலையே. குமாருங்க. ஒரு நிமிஷம். இது யார் போட்டோங்க சார்? நான் எங்கேயும் பார்த்ததே இல்லையே. அம்ரே புக்கார்ட், மெர்லின் மன்ரோ. யார் அவங்க? ஹாலிவுட் ஆர்டிஸ்ட், மேல்நாட்டு நடிகர்கள். நான் ஒண்ணு சொன்னா தப்பா நீங்க சொல்லுங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம். நம்ம தமிழ் நடிகர்கள் போட்டோ போடுங்க. யார போடலாங்கிறீங்க? அங்க எம்ஜிஆர், இங்க சிவாஜி. வர்றேம்மா. வர்றேம்மா. இதெல்லாம் நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கார். தெரு பேர் தான் மறந்துடுறார்.